வெல்கம் டு மலைக்கோட்டை கிச்சனுங்க. இன்றைக்கி நம்ம பாஸ்மதி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை தான் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் வெறும் கடலை எண்ணெயில் தான் செய்கிறோம். இப்போ அதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சால் இலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். தாளித்ததுக்கப்புறம் வெங்காயத்தை இதில் நல்லா வதக்கிக்கலாங்க. உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பை நம்ம இப்பயே சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு அதை அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அரிஞ்சு வச்ச கொத்தமல்லி, புதினா அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1,5 கிலோ சிக்கனை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1,5 கிலோ சிக்கனு, 1,5 கிலோ பாஸ்மதி அரிசி இதை தான் நம்ம செய்ய போகிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ மூடியை திறந்துட்டு தக்காளி இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தயிர் தேவையான அளவு இதில் ஊற்றிக்கலாம். பாஸ்மதி அரிசியை வேக வச்சு தான் நம்ம பிரியாணி செய்வோம். இன்றைக்கி வேக வைக்காமல் நம்ம அப்படியே நேரடியாக சேர்த்துட்றோம். ஒரு எலுமிச்சை பழத்தை இதில் நல்லா பிழிஞ்சு விட்டுறலாங்க. பிழிஞ்சு விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் திரும்பவும் நம்ம அரிசியை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். வெறும் கழனி மட்டும் விட்டு தான் நான் இதில் சேர்க்குறேன். எப்போதும் வேக வச்சு செய்வோம். இன்றைக்கி வேக வைக்காமல் கழனி விட்டுட்டு அப்படியே நம்ம நேரடியாக இதில் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடிக்கலாங்க. நெய்யெல்லாம் ஊற்றலை, நெய் ஊற்றாமல் தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்குறோம். இப்போ நல்லா மூடியை போட்டுட்டு மூடி திறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இலையில் விரித்து விட்டு தம் போட்டுடலாங்க. மேலே சுடு தண்ணியையும் தூக்கி வச்சிடலாம் வெயிட்டு. இப்போ எடுத்து பார்த்துடலாம், இலையை எடுத்துடலாம். இப்போ அருமையான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு தொட்டுக்க சிக்கன் 65, நண்டு வறுவல், தயிர் வெங்காயங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மலைக்கோட்டை